சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்தாலும் இந்தியாவில் இப்போதைக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைக்கும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார். இவர் கூறியதன் பின்னணியை பார்க்கலாம். கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூன் வரையிலான 6 மாத காலத்தில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருந்தது. இருப்பினும் உள்நாட்டு சந்தையில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு மானியங்களை அதிகரித்ததுடன் விலையையும் கட்டுக்குள் வைத்திருந்தது. இதன் காரணமாக பொதுத்துறை எரிபொருள் நிறுவனங்கள் நடப்பு ஆண்டில் முதல் பாதியில் மட்டும் சுமார் 2.10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை சந்தித்திருக்கின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து உலகளாவிய கடல்வழி வர்த்தகத்தில் முக்கிய பாதையான ஹர்மூஸ் நீரிணை மூடப்பட்டது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு சுமார் $100 வரை அதிகரித்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையால் கடந்த 4 ஆண்டுகளாக மாற்றமில்லாமல் இருந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தின. போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாலும் ஹர்மூஸ் நீரிணையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்கியுள்ளதாலும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை படிப்படியாக குறைந்து வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவிலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. இந்த கோரிக்கைகள் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தற்போது குறைந்திருந்தாலும் இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் இன்னும் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட பழைய கச்சா எண்ணெயையே சுத்திகரிப்பு செய்து வருகின்றன. எனவே சர்வதேச சந்தையில் எரிசக்தி விலை அடுத்த 3 மாதங்களுக்கு தொடர்ந்து சரிவோடு காணப்பட்டால் மட்டுமே பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைப்பது சாத்தியமாகும் என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி வணிக பயன்பாட்டிற்கான LPG சிலிண்டர்களின் விலை மட்டுமே குறைக்கப்பட்டிருக்கிறது.